கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனில் நம்மளோட சேனல் லோகோவையும் நம்ம சேனலோட நேமையும் எப்படி செட் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் சப்ஸ்கிரைப் பட்டன் லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த பட்டனை ஃபஸ்ட் உங்களோட மொபைலில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் சேனலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி அதை எடிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோ அப்படின்ற ஆப்ஷனில் 16:9 அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த கிரியேட் பட்டனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற இந்த இமேஜ் அசெட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதில் ஃபஸ்ட் ஒன்னாக இருக்கிற அந்த பிளாக் கலரை வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட வீடியோ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த கலர் ஆப்ஷன் போயிட்டு நம்மளோட வீடியோவோட கலரை வந்து இந்த க்ரீன் கலரில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலரை சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா இந்த லேயர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கிற இந்த மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா வீடியோஸுமே இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை சூஸ் பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்ததாக வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ மேலே ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக் கொடுத்துட்டு இந்த வாட்டர் மார்க், அதாவது இந்த கைன் மாஸ்டரோட வாட்டர் மார்க்கில் டச் ஆகாத மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மூவ் பண்ணி இந்த மாதிரி செட்டில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த கீழே இருக்கிற அந்த வீடியோ ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ கிளிக் பண்ணோம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. மேலே இருக்கிற வீடியோட சைஸ் வந்து அதை விட நம்ம கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த எல்லோ கலர் எண்டு லைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம வந்து ட்ராக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோ எந்த லென்த்துக்கு இருக்கோ அதே லென்த்துக்கு இந்த வீடியோட டியூரேஷனையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட லென்த்தும் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனோட லென்த்தும் நமக்கு சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த இன் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் போயிடலாம். இதில் போயிட்டு இன் அனிமேஷனில் ஸ்லைட் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைமிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ 1.5 வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்படியே வந்து பேக் வந்துடலாம். இப்போ இந்த அவுட் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து தேர்ட் ஒன்னாக இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அவுட் அனிமேஷனில் ஸ்லைட் டவுன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நம்ம சூஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டைமிங் வந்து முன்னே செட் பண்ண மாதிரி 1.5 செட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம பேக் வந்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு இன் அனிமேஷனையும் அவுட் அனிமேஷனையும் நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக பண்ண போகிற ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே நம்ம சேனலோட லோகோ வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு லேயர் ஆப்ஷன் போயிட்டு அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் போயிட்டோம். இப்போ நம்மளோட சேனல் லோகோ வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க அந்த லோகோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா சைடில் இருக்கிற அந்த க்ராப்பிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற இந்த ஷேப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ சர்க்கிள் அந்த ஷேப்பை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள் ஷேப்பை சூஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ராப்பிங் டூலை யூஸ் பண்ணி நம்மளோட லோகோ டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸை வந்து நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணி அப்படியே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ எல்லாமே நமக்கு ஓகே அப்படின்னா அப்படியே வந்து நம்ம பேக் வந்துடலாம். இப்போ நம்மளோட லோகோ வந்து நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ மேலே செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளோட வீடியோவை ப்ளே பண்ணிக்கலாம். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எந்த இடத்துல கரெக்டாக ஸ்லைடப் ஆகி ஸ்டாப் ஆகுதோ அந்த இடத்துல வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளோட லோகோவை கரெக்டாக அந்த பட்டன் மேலே செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து கரெக்டாக பொசிஷன் வந்து அந்த இடத்துல நமக்கு பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து நம்மளோட லோகோக்கான அனிமேஷன் வந்து செட் பண்ண போகிறோம். அதுக்கு லோகோவை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற இந்த இன் அனிமேஷன் அப்படின்ற ஆப்ஷன் போய்க்கலாம். நம்ம ஆல்ரெடி செட் பண்ண அதே ஸ்லைட் அப் அப்படின்ற அந்த அனிமேஷனை வந்து இன் அனிமேஷனில் சூஸ் பண்ணிக்கலாம். கீழே டைமிங்கில் வந்து 1.5 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவுட் அனிமேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஸ்லைட் டவுன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டைமிங் வந்து முன்ன மாதிரி 1.5 வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட லோகோக்கான அனிமேஷனையும் வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோ இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மேலே ப்ளேஸ் ஆகும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்குது. நம்மளோட லோகோவோட லென்த் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த லென்த்தை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி அந்த டியூரேஷனை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வீடியோ எண்டு வரைக்கும் நம்மளோட லோகோ வந்து டிஸ்ப்ளே ஆகும்.
இப்போ இதெல்லாம் நம்ம முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, நம்ம சேனலோட நேமை வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சேனலோட நேம் என்னவோ அதை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நமக்கு வியூ ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே சைடில் வியூ ஆகும். இதில் இந்த ஃபாண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய வெரைட்டி ஸ்டைல் ஆஃப் ஃபாண்ட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு எந்த ஃபாண்ட்டு ஸ்டைல் வேணுமோ அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலை வந்து சூஸ் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் அந்த வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கணும். ப்ளே பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் எங்கே வந்து செட்டில் ஆகுதோ அந்த இடத்துக்கிட்ட அந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படியே மூவ் பண்ணி நம்மளோட லோகோ பக்கத்தில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிடலாம். இப்போ டெக்ஸ்ட்டோட கலரை மாற்றுறதுக்கு டெக்ஸ்ட் மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வியூ ஆகுது இல்லையா, அதில் இந்த கலர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து நான் டெக்ஸ்ட்டோட கலர் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டிக் மார்க்கை கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோடய டெக்ஸ்ட்டுக்கான கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அடுத்தது டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷனை வந்து நம்ம கண்டிப்பாக செட் பண்ணியே ஆகணும். அதனால அந்த அவுட் அனிமேஷன் அப்படின்ற அந்த ஆப்ஷன் போயிட்டு ஆல்ரெடி நம்ம செட் பண்ண அதே அனிமேஷனை தான் இங்கேயும் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதனால் ஸ்லைட் டவுனை கொடுத்துட்டு டைமிங்கை செட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இன் அனிமேஷன் போயிட்டு ஸ்லைட் அப் அப்படின்ற அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே டைமிங் வந்து சேம் 1.5 வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷனுமே செட் ஆகிடுச்சு. இப்போ டெக்ஸ்ட்டுக்கான அனிமேஷனை வந்து செட் பண்ணியாச்சு. அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கான டியூரேஷனை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இல்லையா, அதனால் கீழே இருக்கிற இந்த வீடியோ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை அப்படியே கிளிக் பண்ணி அந்த வீடியோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை செட் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்மளோட சேனல் லோகோவை செட் பண்ணோம், அதே மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து செட் பண்ணோம். இது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான அனிமேஷனை ஒரே மாதிரியான டைமிங்கில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட எடிட்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த சேவஸ் வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆகிடும். இப்போ திரும்பவும் நம்ம கைன் மாஸ்டர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இதில் நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இதில் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 16:9 அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்மளோட எந்த வீடியோவை நம்ம எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைப் பட்டனை செட் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த கர்சர் பாயிண்ட்டை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற இந்த லேயர் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு அதில் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஆல்டர் பண்ணி அதாவது எடிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வீடியோ வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் வந்து வியூ ஆகுது இல்லையா, அதில் இந்த க்ராப்பிங் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சைடில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நமக்கு வியூ ஆகும். ஜஸ்ட் அந்த சிம்பிள் கிட்ட கிளிக் பண்ணி அப்படியே நம்ம வந்து ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அந்த வீடியோட சைஸ் வந்து நமக்கு சின்னதாக வந்து க்ராப் ஆகும். இப்போ நம்ம வந்து வாட்டர் மார்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்விசிபிள் ஆகிடும். வாட்டர் மார்க்கை கட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து க்ராப் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே சைடில் கீழே வந்தீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற இந்த ஆப்ஷனை வந்து நம்ம எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நமக்கு போயிடும். இப்போ ஜஸ்ட் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும்தான் நம்மளோட ஸ்க்ரீனில் வந்து வியூ ஆகும். இப்போ நம்மளோட வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து இந்த மாதிரி செட் ஆகிருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நம்மளோட ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் பட்டனோட சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் கைன் மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. இன்ஸ்டாட் ஆப்பில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் இதே மாதிரி சேம் தான், அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் அது இல்லாமல் வேறு எந்த வீடியோ எடிட்டிங் ஆப்பை வேணாலும் யூஸ் பண்ணி இந்த ஸ்டெப்பை அதே சேம் ஸ்டெப்பை வந்து நீங்கள் அந்த வீடியோவில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.